ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாடகைக்கு விடுற கார்களுக்கு அபராதம் போட்ட ஆர்டிஓ. அதாவது வாடகைனா ஒயிட் போர்டு கார்களை நிறைய பேர் இன்றைக்கி வாடகைக்கு விட்டுட்டு வராங்க. அதனால் அவங்க மேலே அபராதம் போடுறோன்னு ஆர்டிஓ போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எல்லோ போர்டு ஓட்டுநர்கள், அதாவது எல்லோ போர்டில் இருக்க கார்கள் மட்டும்தான் கமர்ஷியல் யூஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது நம்ம ஆர்டிஓவில். அந்த ஆர்டிஓ ரூல்ஸ் மூலிமா அதாவது எல்லோ போர்டு வாகன ஓட்டுநர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒயிட் போர்டு கார்டுகளை வச்சு எண்ணற்ற ஆண்ட்ராய்டில் ஆப்புகள் இருக்குது. அந்த ஆப் மூலிமா அவங்க என்ன பண்ணாங்க, கஸ்டமர் பிளேஸ்க்கே கார் எடுத்துகிட்டு கொடுக்குறதும் இல்லை, கஸ்டமர் அந்த இடத்துல போய் தன்னோட பைக்கை விட்டுட்டு ஒரு காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்படி போகிற கார் ஒயிட் போர்டு. நாங்கள் என்னடானா எல்லோ போர்டு காரை வச்சுட்டு அதுக்கு எஃப்சி பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் போட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் கார் ஓட்டினாலும் எங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது. ஆனால் இவங்க வீட்டிலே உட்காந்துட்டு அவங்களோட காரை ஒயிட் போர்டு கார்களை வாடகைக்கு விட்டுட்டு அதன் மூலிமா நல்ல பொருளீட்டிட்டு வராங்க. இப்படியாப்பட்ட கார்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாவும், அதாவது 12 மணி நேரத்துக்கு 1000 ரூபாவும், 24 மணி நேரத்துக்கு 1500 கொடுத்தா போதும். இதுக்கும் மேலே ஆஃபர்களை இன்ஸ்டா செலிபிரிட்டியும் யூடியூப் செலிபிரிட்டி இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு மக்களை வர வச்சுட்டு அவங்களுக்கு வாகனத்தை கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு அரசாங்கம் தான் சரியான தீர்வு எடுக்கணும்னு இன்றைக்கி கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமா வண்டிகளே அவங்க பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதாவது வாடகைக்கு விடப்படுற டூ வீலர்களையும் கார்களையும் பிடிச்சி ஆர்டிஓ ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபைன்னா, டூ வீலருக்கு 10,000 ரூபாவும், வாடகைக்கு விடுற ஒயிட் போர்டு காருக்கு 12,000 ரூபாவும் ஃபைன் போட்டிருக்காங்க. இதனால் மக்கள்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒயிட் போர்டு கார்கள் இருக்குல்ல, அந்த கார்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி தான் இன்சூரன்ஸ் கட்ட போகிறாங்க. இவங்களும் ஒரு வாட்டி தான் இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. ஆனால் இருந்தாலும் இது கமர்ஷியல் பர்பஸ் வண்டினால இவங்க இன்சூரன்ஸ் தொகை அதிகமாக கட்டணும், எஃப்சி போன்ற விஷயங்கள் பண்ணணும். ஆனால் ஒயிட் போர்டு வச்சுருக்கவங்களும் அவங்க பர்சனல் யூஸ்க்கு மட்டும்தானே பண்ணுவாங்க அந்த காரை. அதனால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கம்மியாக வரும். இப்போ மக்கள் நம்ம என்ன பண்ணுவோம், தீபாவளி சீசன் வேறு நெருங்கிடுச்சு. நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாமே முன்பதிவு பண்ணியிருப்போம். முன்பதிவில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கோம், ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்குள்ளே தான் பயணிக்க போகிறோன்னா ஒரு வாடகை கார், இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வாடகை காரை எடுப்போம். 4 பேர் போகிறோம், ஆளுக்கு 500 ரூபா ஷேர் பண்ணி போயிடுவோம். பெட்ரோலும் கம்மியாக இருக்கும், ஈஸியாக சொந்த காரில் போன மாதிரி சொகுசாக போயிட்டு வந்துடலான்னு போவோம். இப்படி போகிறதுனால அவங்களுக்கெல்லாம் வருமானம் பாதிப்படையுதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் கட்ட வேண்டிய, அதாவது வரியும் அவங்களால சரியாக செலுத்த முடியாது. அது ஏன்னா இவங்களுக்கு வருமானம் இருந்தால் தானே வரி கட்ட முடியும். நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் போர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ மக்கள் நம்ம சொந்தமாக கார் வாங்க முடியாட்டி என்ன பண்ணுவோம், ஒயிட் போர்டு கார்கள் கிடைக்குது, ஆகா நம்ம சொந்த கார் மாதிரி போகலாம் தான் ஒயிட் போர்டே எடுக்கிறோம், ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கே இன்னைக்கு ஆர்டிஓ ஃபைன் போட்டு முடிச்சிருச்சு. இதை பற்றி மக்களாகிய உங்களோட கருத்துக்கள் என்ன? இது மட்டுமா இல்லை ஆம்னி பஸ்ஸுகள் இப்போ தீபாவளி சீசனில் நிறைய பயணிக்கும். அதாவது நிறைய பேருந்துகள் இயக்குவாங்க. அப்படியும் பேருந்துகள் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஆம்னி பஸ்ஸுகளில் நிறைய பயணிப்பாங்க, அதாவது பிரைவேட் பஸ்ஸில். அப்படியாப்பட்ட பஸ் ஃபேர் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வருஷம் தீபாவளி பொங்கல் அப்போ எழுந்துட்டு தான் இருக்குது மக்கள்கிட்ட. இதை பற்றி மக்களாகிய உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் காரில் வாடகை கார் எடுத்து பயணிச்சிருக்கீங்களா? அப்படியாப்பட்ட வாடகை காருக்கு என்னென்ன கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்மளே ஒரு வாட்டி பயணிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி வாடகை காருக்கு என்ன கேட்பாங்கன்னா,